கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 30. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, வெட்டப்படும் முன் ஒரு கணம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. தேவன் தேடும் கனி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கிய பயணத்தின் 2வது நாளான இன்று இயேசு கிறிஸ்து பசியார அத்திமரத்தை தேடி சென்றார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. மரத்தில் எந்த கனியும் இல்லை. மரத்தை சபித்துவிட்டு கடந்து சென்றார். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரிடமும் தேவன் கனி தேடி வருகிறார். கனி உள்ள மரமாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அனுதினமும் தேவன் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலம் நமக்கு சுவிசேஷமான உரத்தை போட்டு நம்மை பண்படுத்துகிறார். தோட்டக்காரர்களாகிய ஊழியக்காரர்கள் உங்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசிய தவணையின் காலம் முடியும் முன் சுவிசேஷம் ஆகிய உரத்தை உட்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இல்லாவிடில் தேவனால் நீங்கள் வெட்டுண்டு போவீர்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்திற்கு கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கனி கொடுக்காத மரத்தின் முடிவு. கிறிஸ்தவர்களை, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆவியின் கனிகளை உங்கள் வாழ்க்கையில் தவறாமல் அனுதினமும் காண்பியுங்கள். நீங்கள் கொடுக்கும் நற்கனியின் மூலமாகவே கிறிஸ்து உங்கள் மூலம் வெளிப்படுவார். கனியில்லாத எந்த மரமும் பயன்படாதது போல நம் வாழ்க்கையின் கனியற்ற மரம் போல் காய்ந்து போகக்கூடாது. ஒரு மரத்தில் இலைகள் மட்டும் செழுமையாய் இருந்து கனி கொடாமல் இருக்குமே ஆகில் அது நல்ல மரம் என்று அழைக்கப்படாது. கனியை வைத்தே அது நல்ல மரமா என்பது தீர்மானிக்கப்படும். அதுபோலதான் நம் வாழ்விலும் இலைகள் நிறைந்த மரமாய் காட்சியளிக்கலாம். ஆனால் நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் கெட்ட மரமாகவே இருப்போம். எனவே தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உங்கள் கனி பிறருடைய வாழ்வில் இனிமையை கொண்டு வரட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனி. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் கொடுக்க வேண்டியதோ கனி. ஆமேன்.